அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நமக்கு இப்போ பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தோன்னே கிச்சனே புரட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா. நம்ம டெய்லி பெருக்கி வச்சாலே கிச்சன் வந்து தூசி படிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணோம். இன்னும் டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணல. வீடு ஃபுல்லாக பண்ணணும் போல இருக்குது. ஸோ சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மண்ணீரல் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மதியானம் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த எலும்பு வாங்கிட்டு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எலும்பு வச்சு சூப் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் அது சூப் மாதிரியும் வந்துச்சு, கொஞ்சம் ரசம் மாதிரி வந்துச்சு. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக போட்டேன் போல இருக்குது. அப்படியே சிக்கன் கிரேவிலாம் பண்ணோம். எல்லாமே நம்ம அடதான் மசாலாஸ் போட்டு தான் பண்ணோம். டேஸ்ட்லாம் அட்டகாசமாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் நிறைய ரீல்ஸில் இந்த மோஸ்ட்லி அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி, யாராச்சும் ட்ரோல் பண்ணுற மாதிரி, யாராச்சும் கீழே விழுந்துட்டு அதை எடுத்து போடுறது அந்த மாதிரி. ஆனால் அதுக்கெலாம் வியூஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக விலாக்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அது என்ன ஆல்கோரிதம்னே புரிய மாட்டேங்குது. பட் அந்த கன்ஃபியூஷனோட சூப்பரான ஒரு டெசர்ட் செஞ்சு